அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாங்க, இந்த எள்ளு சாகுபடிக்கு எள்ளு எல்லா பகுதியிலும் போட்டிருப்பீங்க. அத எப்படி போர் அடிக்கலாம்? எப்படி அத சேமிச்சு வைக்கலாம்? அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவுங்க. பொதுவா மணிகள் திடமா இருக்கிறதுக்காக, நம்ம அந்த பயிருக்கு கொஞ்சம் நல்ல சத்துக்கள் தெளிக்கலாம். இந்த பாதி நாட்களுக்கு அப்புறம், மணிகள் உருவானதுக்கப்புறம், நோய் வராம இருக்கிறதுக்காக அதுக்கான திரவங்களும், புழு வராம இருக்கிறதுக்கு அதுக்கான திரவங்களும் எளிமையா தெளிச்சுக்கிட்டோம்னா, எந்த புழு பூச்சி இல்லாம ஒரு பயிர் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலத்தில பேன் வரும். அந்த பேன் வராம இருக்கிறதுக்கான திரவங்கள். உதாரணத்துக்கு ரொம்ப குறைவான விலையில அப்படிங்கிறப்ப 100 லிட்டர் தண்ணீல 1 லிட்டர் வெர்டிசீலியம் லக்கானி, வெர்டிசீலியம் லக்கானி அது 1 லிட்டரும், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அல்லது பெவேரியா பேசியானா அது 1 லிட்டர் கலந்து வைக்கலாங்க. அது கூட 1 லிட்டர் மீன் அமிலம் கலந்து வச்சுக்கலாம். இந்த திரவத்தை நீங்கள் பயிர்களில் தெளிக்க தெளிக்க எந்த விதமான நோய் இல்லாமல் ஒரு பயிர் கிடைக்குங்க. அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் இருந்தாலும் தெளிச்சுக்கலாங்க. அது நல்லாயிருக்கும் 1. 2வது, இந்த கடைசி நாட்களில் ஒரு 60வது நாளுக்கு அப்புறமே 2 மாதத்துக்கு அப்புறமே இந்த எருக்கு கரைசல் இருக்கு இல்லைங்களா, 180 லிட்டர் தண்ணியில் 20 கிலோ எருக்க இலை பூ தண்டு காயின்னு உள்ளே போட்டு ஊற வைக்கிறோம். அந்த ஊற வச்சதை அதை 7 நாள் வச்சுருந்து அதை அப்படியே டேங்கில் ஊற்றி ஊற்றி தெளிக்கிறோம். அப்படி தெளிக்கிறப்ப நமக்கு என்ன நடக்கும்னா, எள்ளு விதை பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக திடமாக வரும், வெயிட்டாக வரும், எண்ணெய் தன்மை அதிகமாக வரும். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். இந்த பதிவோட அடிப்படையே இதை சொல்ல தான். நம்ம எருக்கு இலை கரைசலை தெளிக்கணும். இதை செஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம எள்ளில் நல்ல லாபம் வரும். இதை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டுட்டு கீழே படுதா விரித்து இந்த எள்ளு பயிரை அந்த மணிகள் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு இப்படியே சுற்றி வர வட்டமாக இப்படி அடுக்கணுங்க. வெளிப்பகுதியில் வெட்டின பகுதி தான் வெளியில் தெரியணும். மணிலாம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு போர் அடிக்கணுங்க. அடுக்கி மேலே ஒரு சாக்கு போட்டு மூடி கல்லை தூக்கி வச்சிடலாம். நல்ல 1 நாள் 2 நாள் விட்டோம்னா அதில் வரக்கூடிய சூட்டில் அந்த மணிகள்லாம் அப்படியே உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக தட்டி எடுக்கலாம். 1. ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, என்னால் வட்டமாக அடுக்க முடியாது, நான் சாதாரணமாக தான் போடுவேன். போட்டுக்கோங்க. ஆனால் என்னென்னா, அதில் அந்த மணிகள் நீங்கள் கீழே விரித்த அந்த பிளாஸ்டிக் பை மேலே விழுகணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ கீழே இதை விரித்து அது மேலே நீங்கள் உங்களோட செடியை போட்டு மேலேயும் ஒரு படுதாவை போட்டு ஓரத்தில் கல்லை தூக்கி வச்சு சூடு அதிகப்படுத்தணும். ஒரு 2 நாள் சூடு அதிகப்படுத்தினீங்கன்னா தட்டுனீங்கன்னா எல்லா மணிகளும் கீழே விழுந்துடும். ஏன்னா எள்ளில் ரொம்ப முக்கியமானது அந்த மணிகளை சேகரிக்கிற அந்த தொழில்நுட்பம் தாங்க. அப்படியே நீங்கள் மூட்டை போடுறீங்கனாலும் உடனடியாக நீங்கள் விற்றுருவீங்கன்னா கவலை இல்லைங்க. நான் வச்சிருந்து விலை கிடைக்கிறப்ப விற்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வசம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த மூட்டையோட அடியில் ஒரு வசம்பு போட்டுட்டு கொஞ்சம் எள்ளு போடுறீங்க. பாதி மூட்டையில் ஒரு வசம்பு துண்டு, திருப்பியும் எள்ளு போடுறீங்க. மேலே ஒரு வசம்பு துண்டு. ஒரு செடிக்கு ஒரு சாக்குக்கு 3 வசம்பு துண்டு. அப்படி போட்டு மூட்டை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வண்டு தாக்கம் இல்லாமல், பூச்சி தாக்கம் இல்லாத ஒரு பயிர் கிடைக்கும். இந்த விதைகள் கிடைக்கும். இதை நீங்கள் எண்ணெய் ஆட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு எள்ளு போட்டிருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் குறைஞ்சபட்சம் 10, ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு 1 அல்லது 2 அப்படிங்கிற விதத்தில் எண்ணெய் ஆட்டக்கூடிய இயந்திரங்கள் அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்தி எண்ணெயை ஆட்டிக்கிட்டிங்கன்னா கூடுதல் வருமானம் கிடைக்கும். நீங்கள் எல்லாம் விற்றீங்கன்னா ரூ. 80 ரூ. 100 கிடைக்குதுன்னா, நீங்கள் எண்ணெயை ஆட்டி விற்கிறப்ப 2 அல்லது 3 மடங்கு லாபம் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, எண்ணெய் ஆட்டுற இடத்துல இதை கொண்டு போய் கொடுத்து, நான் ஆட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாடகை மட்டும் நீங்கள் வாங்கிக்கங்க, அந்த கரண்ட்டு செலவும் வாடகை மட்டும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, எண்ணெயை எடுத்துகிட்டு வந்துடலாம். புண்ணாக்கை அவங்க வச்சுக்கிட்டோம், எண்ணெயை எடுத்துகிட்டு வந்துடலாம். அல்லது எண்ணெயும் புண்ணாக்கை எடுத்து வச்சோம்னா இந்த வாடகை மட்டும் கொடுத்தா போதும். இது மாதிரி எளிமையாக செய்யலாங்க. நிறைய நமக்கு அதுலேருந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பாருங்கள். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.